ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் வடவர்லம் ஹிட்லர் பாய்ஸ் விசஸ் ஆர்எஸ்கே. இதில் டாஸ் பண்ண ஹிட்லர் பாய்ஸ் ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்கே பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்தன் மற்றும் அருண். ஸ்ட்ரைக்கில் ஆனந்தன், அன் ஸ்ட்ரைக்கில் அருண். இந்த மேட்சுக்கும் 5 ஓவர் 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே வழக்கம் போல. ஒன்லி பவர் பிளே ஒரு ஷாட்னா சக்தி முதல் பாலே எடுத்து விட்டாங்க. நாங்கள் அப்போ சான்ஸ் வர பவுண்டரி பாப்பா பவர் பிளே காரணமாக வந்திருக்கு பவுண்டரி. இதோ ஆனந்த் பேட்டில் வந்து முதல் 4 தான் சந்தித்த முதல் பந்து 4ஆவது மாற்றி கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஏழு அடிச்சுட்டாங்க. இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு விக்க 4 அடிச்சா அடுத்த பாலே ஆட்டம் முடிந்து வெளியே ஆனந்த். கம்பேக் கிங் டெலிவரி ஃப்ரம் சக்தி. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெரிய ஸ்டெலுக்கு போனாங்க. இந்த தடவை ஃபுல் பேக்கில் இருந்தால் ஒரு டாட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா கோகுல். அடுத்த பந்து டவுன் த ராக் போய் ஸ்ட்ரைட் இருந்தாங்க. பவுலரை போட்டு பவுலரை தட்டி கொடுத்துருக்காங்க. அந்த விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு, மிஸ் ஆயிருக்கு. சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போய் கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்டில் அடிக்கப்பட்ட பந்து 1-2 ஸ்ட்ரைட்டாகவே த ஃபீல்டர் ரன்னிங் பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து அகைன் டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரைட் மாட்டிக்காதான் நினைக்கிறேன். டப் ஆயிடுச்சு. கேட்ச் எடுக்க முடியுமா? 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் டேக்கன் சக்தி விக்கெட். அதான் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க. முதல் பவர் பிளேயரோ நல்லாவே போட்டிருக்காங்க. ஒரு பவுண்டரி சவுட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்தை முதல்ல ஒரு பவர் பிளேயராக 6 ரன் ஆடிருக்காங்க ஆர்எஸ்கே. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட்னா முருகேசன். ஸ்ட்ரைக்கிங்கில் அருண். அவர் சந்திக்கிற முதல் பந்து முதல் பாலே ஸ்லோயர் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேப்லைன் போயிருக்குச்சு. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க சக்தி. பாலுக்கு ரியாக்ட் ஆகி சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து இந்த தடவை டவுன் த ட்ராக்ல அண்டர்லேயே வந்துருக்கு. இந்த பந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேட்ஸ்மேனுக்கு. டபுள் மைண்ட் டாட்டு. அடுத்த பந்து 5 தடவை அப் டு அகைன் நேரத்தில் ஒரு டாட்டு. அடுத்த பந்து 5 தடவை விட்டு டிஃபெண்டுக்கு போனாங்க. பின்னாடி குவிக்கராகவும் போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்லைஸ் பேட்ஸ்மேன் இருந்து நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். குவிக்கராக இருந்தால் 2 கிடச்சிரும். நல்ல த்ரோவும் கூட ஓடி இருக்கப்பட்ட 2. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா அம்பேத். டவுன் த ட்ராக் போய் குறுக்க போனாங்க. அப்படியே போயிருக்கு. கண்டிப்பாக ஓடி ஓடணும். டிஸ்டன்ஸ் போயிருக்கு. இல்லை 2 எதுவும் ஓடலை. 1 தான் ஓடி இருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து ஃபுல் பேக்ல இருந்தால் அதுவும் டாட்டு. 2 முடியல 10 அடிக்காங்க. தேர்ட் ஷாட்டும் முத்து. அவருக்கான முதல் ஓவர். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல்ல வலை பெரிய இடத்துக்கு போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்தால் ஒரு டாட்டு. அடுத்த பந்து குறுக்க தான் போனாங்க. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓடி இருக்கப்பட்ட 1. கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாமல் பேக்கப் ஸ்டாப் பண்ணி. அடுத்த பந்து ஆப் டாக் அதை பந்து வச்சு தரையோட தெரியா ஒரு டிரைவில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க சக்தி. நல்ல த்ரோ. அந்த எல்லாம் ஒரு ரன் அவுட். அடுத்த பந்து ஏறி மறிச்சு இந்த தடவையும் தரையோட தெரியும் லாங்லேருந்து வரணும் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 1 தான் நினைக்கிறேன். சிங்கிள். இந்த ஓவரோட கடைசி 2 சுவிட்சிருக்கான ட்ரை குவிக்கராக வந்திருக்கு. ஃபுல் பேக்கில் இருந்தால் ஒரு டாட்டு. லாஸ்ட் 1 மோர். டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஏற்றினாங்க. சான்ஸ் ஒரு பவுண்டரியா இல்லை ஃபீல்டர் வந்துட்டாங்க பாலுக்கு. நல்ல த்ரோ. நோட்டான்னு பார்ப்போம். அம்பே டிசிஷன் ஓடி இருக்கப்பட்ட 2 நினைக்கிறேன். விக்கெட் கொடுத்துட்டாங்க. விக்கெட் 3 ஓவர் முடியல 14 அடிக்காங்க. 4th ஓவர் ஷாட்னா சக்தி. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ரைட் பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. போனஸில் போட்டுட்டாங்க. இப்படி பார்த்தா இன்டர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போய் இந்த தடவை லெஃப்டி அண்டு ரைட்டியாக கனெக்ட் ஆகி வச்சுக்கிட்டா நல்ல ஸ்டாப்பும் கூட ஓடி இருக்கப்பட்ட 1. 5 தடவை பேக்கப் இல்லை அப்படின்றதுனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓடி இருக்கப்பட்ட 2. ஒருத்தரோட 1. அடுத்த பந்து 5 தடவை ஹுட்டில் இருந்தால் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே படி அட்டாக்ல லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி எடுத்துட்டாங்க ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கிங்கில் மித்திரன். இந்த டாப் ஆயிடுச்சு மாதிரி இருக்காங்க. நல்ல டேக்கன் சத்யா விக்கெட். லாஸ்ட் 1 மோர். ஓவரோட கடைசி வந்து இன்சைட் வச்சு நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிங்கிள் அட்லாஸ். இந்த சிங்கிளோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க சக்தி. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் 4 ஓவர் முடியல 20 ஆடிருக்காங்க ஆர்எஸ்கே. 5th ஓவர் ஷாட்னா ஒருத்தர கூட கார்த்திக். முதல் பாலே டாட் ஓவர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க கார்த்திக். செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நாங்கள்
ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபீல்டர் சக்தியும் கூட நல்லா ஷாப் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க சிங்கிள். பெரிய ஸ்தூல் போனாங்க மடக்கிட்டாங்க கூட சொல்லலாம். கேப்பில் போயிடுச்சு தாண்டி இருக்கு 4. இந்த இன்னிங்ஸில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4. அடுத்த பந்து இந்த தடவை வெளியே போயிடுச்சு ஒயிட். அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை ஒரு மடக்கு கேப்பில் போயிருமா நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர் லைனில். ரன்னிங் பண்ணி ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து ஆப்டாக்கரில் வித்தே கொடுக்காத பேட்டிங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் நல்லா தடுத்துருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 ஒன்றான்னு பார்ப்போம். 1-2 நல்ல த்ரோ ஆனாலும் 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2. டார்கெட் திரும்பி கூட வந்து கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஓடி இருக்கப்பட்ட 1 2 பார்ப்போம். 1 அட்லாஸ் இந்த ஒன்னோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஹிட்லர் பாய்ஸ் 5 ஓவர் முடியல 31 அடிக்காங்க. RSF 32 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. வடவாளன் ஹிட்லர் பாய்ஸ் 32 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சத்யா மற்றும் சக்தி ஸ்ட்ரைக்கில் சத்யா நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி 1 and only பர்பிள் ஷாட்னா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் முதல் பாலே வெட்டி கட்டுக்கு போயிட்டாங்க. சரியான கணக்கு வந்துருக்கு. பவர் பிளே காரணனால 1 பவுன்ஸில் பவுண்டரி. சத்யா பேட்லேருந்து முதல் 4. எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி செகண்ட் ஒன் விட்டு உட்லந்தில் ஒரு டாட். ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பந்து விட்டு இந்த தடவை கட்டுக்கு தான் போனாங்க. நல்ல ஒரு ஸ்லேஸும் கூட சான்ஸ் பார் விக்கெட் ஆன் பார்ப்போம். ஃபீல்டர் வந்துட்டாங்க பாருங்க ரியாக்ட் ஆகி விக்கெட் அவு மாற்றி கொடுத்துட்டாங்க. சத்யா இப்போ ஆட்டம் வெளியே நல்லா சத்யா அதே பால பாடி போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் பந்து அதே திசையில் பவுண்டரி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முத்து போஸ் நகர் முத்து. அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் எடுத்துகிட்டு தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு பவர் பிளே காரணத்தினால. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கேயும் இருந்து எங்கேயும் போய் ஸ்டாப் பண்ணிக்கான்னு பார்த்தா பவுண்டரி சொல்லிட்டாங்க. பவுண்டரி அந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். பவுலரை இங்கே முத்து. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரோட கடைசி வந்து பவர் பிளேயோட கடைசி 2. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. பேட்டில் நிற்க இருந்திருக்கு. நல்ல டேக் அண்ட் விக்கெட். பவர் பிளேயோட கடைசி 1 நியூ பேட்ஸ்மேன் வளர்த்துற கோட்டை கார்த்தி. கடைசி 1 பவர் பிளேயோட கடைசி 1 தப்பான பால். ஆனால் ஃப்ளாட்டாக எடுத்துட்டாங்க. குயிக்கராக பவுண்டரி போயிடும். அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் அட்லாஸ் இந்த பவர் பிளேயரும் முடிச்சிருக்கு. அவர் ஒரு பவர் பிளேயில் 12 ஆடிருக்காங்க. ஹிட்லர் பாய்ஸ் வடவல்லம் ஹிட்லர் பாய்ஸ். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா செகண்ட் ஓவர் ஸ்கோர் முதல்ல பால் ஷார்ட் பால் 1 பவுன்ஸில் ஒரு டாட்டு. பவுலிங்கில் அஜித் செகண்ட் ஒன் விட்டில் எடுக்க போனாங்க. பாயிண்டில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்டு. கண்டிப்பாக 1-2 மாதிரி நினைக்கிறேன். ரன்னிங் பிடினில் பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து நல்ல ஒரு ட்ரை டிஃபரெண்ட் மைண்ட் செட்டுக்கு போனாங்க. நல்ல ஷாப் மூணு முதல் டபுள் எடுத்துருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட்கான சான்ஸ் இருந்திருக்கும். இந்த இடத்துல சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டேக்கில் வளர்த்துற கூட கார்த்தி பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. பட்டாருன்னு நேராக அடிக்கப்பட்ட பந்து சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் லைனில் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து ஏறி மாதிரி சென்று டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. கம்மியான ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்கன்னு கூட சொல்லலாம். சக்தி பேட்டிங்கில் அகைன் 1 ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. இன்சைட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பார்த்தா அதுவும் மிஸ் ஃபீல்டு டாட் பால். 2 ஓவர் முடிவில் 15 ஆடி இருக்காங்க. ஹிட்லர் பாய்ஸ் வடவல்லம். தொடர் ஸ்டார்ட்னா சிவா ஸ்ட்ரைக்கிங்கில் சக்தி பெரிய சுற்றில் போனாங்க. நல்ல ஸ்கூப்புங்க. இப்போ தான் ஃபீல்டர் தூக்கி அங்கே போட்டாங்க. நல்ல ஸ்டாப் கூட 1 கானில் செகண்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. எந்திரா அப்படியே விக்கெட் கொடுக்காத பந்து விஷயம் கூட சொல்லலாம். பவுலர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த சான்ஸ் ஃபார் ஹைட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் போயிருக்கா போயிடுச்சு. 6 கார்த்தி பேட்டில் முதல் 6. அடுத்த பந்து பெரிய போனாங்க. இந்த ரூபா பேட்டில் நிற்க இருந்திருக்கு. 6 அடிச்சு அடுத்த பந்து விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. சிவா நியூ பேட்ஸ்மேனாக சிவா ஸ்ட்ரைக்கில் ராஜகோபாலபுரம் சிவா முதல் பால் அப்படியே கல்ல வித்தே உட்காத பந்து வச்சு தரையோட தரையாக லாங்கிலிருந்து வரும் ஃபீல்டர் வந்துட்டாங்க. 1-2 பார்ப்போம். ஒரு மிஸ் ஃபீல்ட் ஆகி 2ஆவது மாறி இருக்குது. ஈஸி 2 ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோயர் வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. சரியான கனெக்ஷன் இல்லை. கேப்பில் ஒரு பிளேஸாக இருக்குது. ஆனாலும் ரன்னிங் 2 ஓடிடுவாங்க. ரொம்பவே டைம் இருந்திருக்கு. கம்ஃபர்டபுள் 2. மீதமுள்ள 12க்கு 4 ஆடணும் அப்படின்ற இடத்துல இந்த ஓவரில் முதல் பால் விக்கெட் வெளியே போகிறாங்க. சக்தி மீதமுள்ள 10க்கு 4. இந்த ரூபா விட்டு ஒரு டாட்டு. அடுத்த பந்து மடிச்சிட்டாங்க. இந்த ரூபா வெளியே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஃபீல்டை தாண்டி 6 எல்லாம் சினாரோட அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஹிட்லர் பாய்ஸ் வடவல்லம் வெல் பிளேட் பை RSF.